நல்லது நேயர்களே, வெள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் அடுத்த கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இந்த கலந்துரையாடல் பகுதியில் முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக இன்றைய தினம் பேசப் போகின்றோம். எங்களுடைய மாணவ சமூகம், மாணவ செல்வங்கள் கலையிலே உயர்ந்து செல்வதற்கு மிகப்பெரியதொரு களமாக அமைவது அகில இலங்கை தமிழ் மொழி தினம் என்றால் அது மிகையாகாது. அந்த போட்டிகளிலே அவர்கள் பங்கு பெற்று தேசிய மட்டம் வரையாக வருகின்ற போது அதிலே அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற அடைவுகள், அவர்கள் பெறுகின்ற அந்த சான்றிதழ்கள் கூட அவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு ஒன்றாக வாழ்க்கையில் உயர்ந்து செல்வதற்கு அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு செல்கின்ற போது அந்த சான்றிதழ் கூட மிகப்பெரியதொரு அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது என்பது கூட ஒரு முக்கியமான செய்தியாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் மொழி தின போட்டிகள் இடம்பெற்று இப்போது இறுதி கட்டத்தை அண்மித்திருக்கின்ற இந்த நிலையில் அது தொடர்பாகத்தான் பேசப் போகின்றோம். பாடசாலை மட்டம், வலய மட்டம், மாகாண மட்டம் என்று இந்த தமிழ் மொழி தின போட்டிகள் இடம்பெற்று இப்போது தேசிய மட்ட போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த தேசிய மட்ட போட்டிகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் அதே போன்று இந்த தமிழ் மொழி தின போட்டிகள் சம்பந்தமான மேலதிகமான விடயங்களையும் நாங்கள் இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இந்த விடயங்களை எங்களோடு இன்றைய தினம் பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். கல்வி அமைச்சின் தமிழ் மொழி அலகின் பிரதி கல்வி பணிப்பாளராக கடமையாற்றுகின்ற அதே போல தமிழ் மொழி தின போட்டிகளுக்கு பொறுப்பதிகாரியாக இருக்கின்ற திருவாளர் செல்வராசா சுந்தரலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் திருமார்க் அவர்களே. உங்களை இன்றைய தினம் இந்த கலையத்தில் சந்தித்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் மிகுந்த சந்தோஷம். ஏற்கனவே சொன்னது போல் இந்த தமிழ் மொழி தின போட்டிகள் இப்போது இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறது. பாடசாலை மட்டம், வலய மட்டம், மாகாண மட்டம் என நடைபெற்று தேசிய மட்ட போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த போட்டிகள் எப்போது எங்கே இடம்பெற இருக்கின்றன என்பது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு முன்பு சார், இந்த தமிழ் மொழி தின போட்டிகள் ஏன் நடத்தப்படுகின்றன, அதனுடைய நோக்கம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அது சம்பந்தமாக கொஞ்சம் நாங்கள் திரும்பி பார்க்கறது சிறப்பாக இருக்கும் இல்லையா? அது சம்பந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாக. உங்களுக்கு தெரியும், கல்வி அமைச்சாலை அல்லது பாடசாலையில் இருக்கின்ற பாடத்திட்டங்களுக்கு புறம்பாக இணைப்பாட விதான செயற்பாடுகள் சகல பாடங்களுக்கும் பெருமளவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தான் தமிழ் மொழி தின போட்டிகளும் பாடசாலை மட்டத்திலிருந்து தேசிய மட்டம் வரைக்கும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த தமிழ் மொழி தின போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் எல்லோருக்கும் தெரியும். தமிழ் மொழியானது மிகவும் பழமையான மொழி. மிக பெருமளவு தமிழ் இலக்கியங்கள் எங்களுடைய மொழியிலே காணப்படுகின்றன. அந்த வரலாறு மிக நீண்டது. ஆகவே இவை அனைத்தையும் பாடத்திட்டத்துக்குள்ளே உள்ளடக்கி மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்பது கடினமான காரியம். அதனால்தான் பாடத்திட்டங்களுக்கு புறம்பாக இணைப்பாட விதானமாக இந்த தமிழ் மொழி தின போட்டிகள் நடாத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 35 வருடங்களுக்கு மேலாக இந்த போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் முக்கியமான நோக்கம் என்னென்றால், எங்களுடைய தமிழ் மொழி இலக்கியங்களை மாணவர்களிடத்திலே பரிச்சயப்படுத்துதல் முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. அதை பிரயோக ரீதியில் மாணவர்கள் பயன்படுத்தவும். அத்துடன் இதிலே கலை சம்பந்தமான போட்டிகளும் இடம்பெறுகின்றன. இசை, நடனம், நாடகம் சார்ந்து. ஆகவே எங்களுடைய கலையை, இலக்கியங்களை கலைகள் ஊடாக மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கின்றது இந்த போட்டியினும் இன்னொரு நோக்கம். அதனை விட மாணவர்கள் வகுப்பறை கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு வெளியாக அவர்களுக்கு ஒரு நெகிழ்வான ஒரு முறையிலே இந்த இலக்கியங்களை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதன் மூலம் போட்டிகளின் மூலம் மாணவர்களுடைய ஆளுமையும் சகோதரத்துவம், நட்பு ரீதியான பண்புகளும் வளர்க்கப்படுகின்றன. அந்த வகையிலே தலைமைத்துவம், அந்த வகையிலே இந்த தமிழ் தின போட்டிகள் ஆண்டுதோறும் கல்வி அமைச்சினாலே நடத்தப்பட்டு வருகின்றன. 3 தசாப்தங்களுக்கு மேலாக இல்லையா, கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்படுகின்றன என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். மாணவர்கள் என்பவர்கள் வெறுமனை கல்வியிலே மாத்திரம் உயர்ந்து செல்வது மட்டுமல்ல, கலைகளிலும் அவர்கள் உயர்ந்து செல்ல வேண்டும், அதிலும் அவர்கள் மிளிர வேண்டும். அந்த அடிப்படையில் இது அவர்களுக்கு மிகப்பெரிய களமாக இருக்கிறது. சார், அதாவது கல்வி அமைச்சினுடைய மேற்பார்வையிலே தான் இந்த போட்டிகள் இடம்பெறுகின்றன இல்லையா? அந்த அடிப்படையில் இந்த பாடசாலை மட்டம் அல்லது வலய மட்டம், மாகாண மட்டங்களிலே போட்டிகள் இடம்பெறுகின்ற போது எவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன? தமிழ் மொழித்தின போட்டிகளுக்காக கல்வி அமைச்சாலே சுற்று நிறுவம் வெளியிடப்படும். அந்த சுற்று நிறுவத்திலே ஒவ்வொரு மட்டங்களிலும் எவ்வாறு போட்டிகளை நடாத்த வேண்டும், அதன் போட்டிகளின் தன்மை, போட்டிகளின் எண்ணிக்கை, நடுவர்கள் எவ்வாறு
நியமிக்கப்பட வேண்டும், போட்டி முடிவுகள் எவ்வாறு அறிவிக்கப்பட வேண்டும் என்பன சகல விடயங்களும் அந்த சுற்று நிருபத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே பாடசாலை மட்ட போட்டிகளை பார்த்தால் பாடசாலையிலே சகல மாணவர்களும் இந்த போட்டியிலே பங்கு பெற்ற வேண்டும் என்று கேட்கப்படுகின்றார்கள். அதன் பின்னர் பாடசாலையிலே வெற்றி பெறுகின்ற மாணவர் கோட்டமட்ட போட்டிக்கு செல்வார். அந்த கோட்டமட்ட போட்டி கோட்டக்கல்வி அதிகாரியின் பொறுப்பிலே அது நடைபெறும். கோட்டங்களிலே வெற்றி பெறுகின்ற மாணவர்கள், அதாவது முதல் இடத்தை இந்த தமிழ்த்தின போட்டியிலே முதல் இடங்களை பெறுகின்ற மாணவர்கள் மாத்திரம்தான் மேல்நிலை போட்டிகளுக்கு செல்ல முடியும், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு. ஆகவே கோட்டமட்ட போட்டியிலே முதல் இடத்தை பெறுகின்ற வலயமட்ட போட்டிகளில் பங்கு பெற்றுவார்கள். வலயமட்ட போட்டிகளை வலயத்திலே இருக்கின்ற வலய கல்வி பணிப்பாளர் பொறுப்பாக இருப்பார். அதே நேரம் அங்கே இருக்கிற தமிழ் மொழி பாடத்துக்கு உரிய உதவி பிரதி கல்வி பணிப்பாளர் அல்லது தமிழ் மொழி பாட இணைப்பாளர் அதை முன்னின்று நடத்துவார்கள். இவ்வாறு வலய மட்டத்திலே வெற்றி பெறுகின்ற முதலிடத்தை பெறுகின்ற மாணவர்கள் மாகாண மட்ட போட்டிக்கு செல்வார்கள். அந்த மாகாண மட்ட போட்டியும் ஒரே மாதிரியான சுற்றறிக்கைகள் அல்லது நிபந்தனை விதிகளூடாகத்தான் நடைபெறும். மாகாண மட்ட போட்டியில் வெற்றி பெறுகின்ற மாணவர்கள் தேசிய மட்ட போட்டிக்கு வருவார்கள். 9 மாகாணங்களிலும் இருந்து தனித்தனி போட்டிகளில் தனியால் உள்ள போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவர்கள் 9 மாணவர்களும், குழுநிலை போட்டிகள் பொறுத்தவரையில் 9 குழுக்களும் தேசிய மட்ட போட்டிக்கு தகமை பெற்று தேசிய மட்ட போட்டியில் கலந்து கொள்ளும். இப்போ ஒவ்வொரு கட்டமாக நடைபெறுகின்ற போது பாடசாலை மட்டம், கோட்ட மட்டம், வலய மட்டம், மாகாண மட்டங்களில் நடைபெறுகின்ற போது போட்டிகள் அங்கே உங்களுடைய சுற்று நிருபத்தின் அடிப்படையில் என்னென்ன வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்கின்றன? போட்டிகள் நடாத்தும் முறை, நடுவர்களை நியமிக்கும் முறையிலே எந்த விதமான வேறுபாடுகளும் இருக்காது. அங்கே வேறுபாடுகள் என்று வரும்போது மாணவர் எண்ணிக்கை தான் வித்தியாசப்படும். இப்போ ஒரு கோட்டத்துள்ளே எத்தனை பாடசாலைகள் இருக்கின்றன, ஒரு வலயத்துக்குள்ளே எத்தனை கோட்டங்கள் இருக்கின்ற அடிப்படையில் அந்த போட்டியில் பங்கு பெற்ற மாணவர் எண்ணிக்கை மற்றபடி மற்றும் சகல போட்டிகளும் ஒரே மாதிரியான விதிமுறையின் அடிப்படையில் நடைபெறும். நல்லது. இப்பொழுது நீங்கள் சொன்னது போல பாடசாலை மட்டம், கோட்ட மட்டம், வலய மட்டம், மாகாண மட்டம் என்று போட்டிகள் நடைபெற்று இந்த 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய மட்டத்திலான தமிழ் மொழி தின போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. அவை தொடர்பாக இனி பேசுவோம். அவை எப்போது ஆரம்பமாகின்றன, எந்தெந்த நாட்களில் இடம்பெற போகின்றன, எப்படியான போட்டிகள், எத்தனை பிரிவுகள், அது சம்பந்தமாக விடயங்களை சொல்லுங்கள். இம்முறை 2025க்குரிய போட்டிகள் செப்டம்பர் 20, 21, அதாவது நாளை சனிக்கிழமை, நாளை மறுதினம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் கட்ட போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. 2ஆம் கட்ட போட்டிகள் அக்டோபர் மாதம் 4, 5ஆம் திகதிகளில், அதுவும் ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் நடைபெற இருக்கின்றன. இப்போட்டிகள் அனைத்தும் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் இருக்கின்ற விவேகானந்தா கல்லூரி மற்றும் அதன் அருகிலுள்ள ஏனைய 3 பாடசாலையும் உள்ளடக்கியதாக நடைபெறும். சகல போட்டிகளும் 4 நாட்களும் அந்த பிரதேசத்திலே தான் நடைபெற இருக்கின்றன. இம்முறை இந்த தமிழ் தின போட்டிகளில் 44 போட்டிகள் நடத்தப்பட இருக்கின்றன. 4 பிரிவுகளில் 44 போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. வழமையாக 5 பிரிவு இருக்குமே சார்? வழமையாக 5 பிரிவுகள் காணப்படும். இந்த முறை முதலாம் பிரிவு, அதாவது ஆரம்ப பிரிவு தரம் 4, 5க்குரிய போட்டிகள் இந்த முறை நடாத்தப்படவில்லை. அதற்கான காரணம் சிறுவர்களை போட்டி வெற்றி தோல்வியை அறிவித்து அவர்களுக்கு வெற்றி தோல்வி அடைந்தவர் என்ற ஒரு மனநிலையை சிறுவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது என்பதனை கல்வி அமைச்சிலே சகல பாடங்களுக்கு நடைபெறுகின்ற போட்டிகளிலேயும் ஆரம்ப பிரிவுக்கான போட்டிகள் இந்த வருடம் நிறுத்தப்பட்டுள்ளன. பாடசாலை மட்டத்திலிருந்து அவை நிறுத்தப்பட்டுள்ளன. தரம் 6லிருந்து 13 வரையான 4 பிரிவுகள் இந்த போட்டிகளில் பங்கு பெறும். எங்களுக்கு தமிழ் மொழி தின போட்டியை பொறுத்தளவில் பிரிவுகள் ரீதியாகத்தான் போட்டிகள் நடைபெறும். ஒரு பிரிவில் 2 தரங்கள், அதாவது தரம் 6, 7 ஒரு பிரிவாகவும், தரம் 8, 9 3ஆம் பிரிவாகவும், 10, 11 4ஆம் பிரிவாகவும், 12, 13 5ஆம் பிரிவாகவும் 4 பிரிவுகள் இந்த போட்டியிலே பங்கு பெற்றுகின்றன. போட்டிகள் ஆரம்பம் நாளைய தினம், அதாவது 20ஆம் தேதி சனிக்கிழமை கொழும்பு விவேகானந்தா கல்லூரியிலே காலை 8:30 மணிக்கு ஒரு ஆரம்ப நிகழ்வுடன் ஆரம்பமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து போட்டிகள் ஏனைய 4 நாட்களும் நடைபெறும். அந்த ஆரம்ப நிகழ்வு எப்படி நடக்க இருக்கு? ஆரம்ப நிகழ்வு ஒரு சிறிய ஒரு நிகழ்வாகத்தான் அது நடைபெறும். தங்களுடைய மொழி சம்பந்தமான அல்லது அதை கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஆரம்ப நிகழ்வாக அது இடம்பெறும். அது
சுற்று நிருபத்தின்படி ஆரம்ப நிகழ்விலே வந்து எங்களுடைய தமிழ் மொழித்தின வாழ்த்து தமிழ் மொழி வாழ்த்து என்பன பாடி அந்த நிகழ்வை ஆரம்பிக்க வேண்டியது அது வேண்டும் என்பது சுற்று நிருபத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் ஒரு சிறிய வரவேற்பு நிகழ்வுடன் அந்த ஆரம்ப நிகழ்வு இடம்பெறும். நாளையும் நாளை மறுதினம் அதாவது செப்டம்பர் 20, 21ஆம் தேதிகளிலும் முதல் 2 நாட்களாகவும் பின்பு அக்டோபர் 4ஆம் 5ஆம் தேதிகளில் அடுத்த 2 நாட்களுமா போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. இந்த முதல் 2 நாட்களில் இடம்பெற இருக்கின்ற போட்டிகள் சம்பந்தமான விவரங்களை சொல்ல முடியுமா? முதல் 2 நாட்களிலும் 24 போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. பெருமளவு இசை, நடனம், நாடக போட்டிகள் இந்த முதல் 2 நாட்களிலுமே நடைபெற இருக்கின்றன. அதனை விட எழுத்தாக்க போட்டிகளும் ஒரு சில போட்டிகள் நடைபெறும். 2ஆம் கட்டத்தில் எழுத்தாக்க போட்டிகள், பேச்சு, பாவோதல் போன்ற நிகழ்ச்சிகள் 2ஆம் கட்டத்திலே நடைபெற இருக்கின்றன. இப்போ நாங்கள் பார்த்தா நீங்கள் சொன்னது போல் வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற போது 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ் மொழித்தின போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. கல்வி அமைச்சு மிக சிறப்பாக செவ்வனே இதனை நடத்தி வருகிறது. மிகுந்த கட்டுப்பாட்டுகளோடு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இது நடத்தப்படுது இல்லையா? இதன் மூலமாக மாணவர்கள் அடைந்து கொள்கின்ற அடைவு மட்டம் தொடர்பிலே நீங்கள் பிரதி கல்வி பணிப்பாளர் என்ற அடிப்படையில் எப்படி அதை பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, போட்டிகள் சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்படுவது பரீட்சைக்கு ஒப்பானவை என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே பரீட்சைக்கு ஒப்பான வகையிலே கட்டுப்பாடுகளுடன் இறுக்கமான கட்டுப்பாடுகள் தான் போட்டிகள் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன. கடந்த காலங்களிலும் சரி, இந்த வருடமும் சரி அவ்வாறாகவே நடத்தப்பட இருக்கின்றன. போட்டிகளில் அடைவு மட்டம் என்பது உங்களுக்கு தெரியும், 9 போட்டியாளர்கள் அல்லது 9 குழுக்கள் பங்கு பற்றினால் அதிலே முதலாம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் 3 பேர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்படும். ஏனைய பங்கு பெற்றுகின்ற சகலருக்கும் பங்கு பெற்றுவதற்குரிய சான்றிதழ்கள் வழங்கப்படும். இந்த சான்றிதழ்கள் வழங்குவதில் வெற்றி பெற்றவர்கள் பெறாதவர்கள் என்ற எந்த வித்தியாசம், ஒரே அடிப்படையில் ஒரே சமமாகத்தான் அந்த சான்றிதழ்கள் வழங்கப்படும். அந்த சான்றிதழ்கள் மாத்திரம் 1ஆம் 2ஆம் இடம் அல்லது பங்கு பற்றியமை குறிப்பிடப்படுமே தவிர அது வழங்குகின்ற முறைகள் எல்லாமே எல்லோருக்கும் சமமாகத்தான் இருக்கும். ஏனெனில் நாங்கள் எதிர்பார்ப்பது பங்கு பெற்றுதலை தான். போட்டியில் மாணவர்கள் சிறப்பாகவும் பங்கு பெற்ற வேணும் என்று. வெற்றி என்பது இப்போ நாங்கள் எவ்வளவு திறமையான மாணவர்கள் வந்தாலும் 1ஆம் இடம் என்பது ஒரு மாணவருக்கு மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஆகவே பங்கு பெற்றல் என்றதுதான் இதிலே மிக முக்கியமான இது. தேசிய மட்ட போட்டியிலே பங்கு பெற்றுவது என்பது தான் நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமா தேசிய மட்டம் வரைக்கும் வருவது என்பதே மிகப்பெரிய அடைவு. சார், நீங்கள் இந்த இதுக்கு பொறுப்பு அதிகாரியா எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? இந்த தமிழ் மொழித்தின போட்டிகளுக்கு 2 வருடமாக நான் இருக்கிறேன். சரி, இந்த 2 வருட காலங்கள் அல்லது அதுக்கு முன்பு இருந்தவர்கள் முகம் கொடுத்த அவர்கள் இந்த பணியை செய்கின்ற போது விடயங்களை முன்னெடுத்த போதும் நீங்கள் அருகிலிருந்து பார்த்துருப்பீங்க. இந்த தமிழ் மொழித்தின போட்டியை நடத்துறதுல நீங்கள் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சவாலாக எதை கருதலாம்? சவால் என்னும்போது 9 மாகாணங்களிலிருந்து பெருமளவு மாணவர்கள் மாத்திரம் 1100 மாணவர்களுக்கிட்ட இந்த போட்டியிலே பங்கு பெற்றுவதற்கு வருகின்றார்கள். அவருடன் அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், உதவியாளர் என்று பெருமளவானவர்கள் கொழும்புக்கு வர வேண்டியது இருக்கின்றது. அந்த அவர்களை தங்க வைப்பது, பெருமளவானவர்கள் இங்கே தங்குமிடம் கேட்பார்கள். தங்குமிடம் வழங்குவது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அப்படின்னா தங்குமிட வசதி, சாப்பாடு எல்லாம் வந்து கல்வி அமைச்சு தான் ஏற்பாடு செய்யல. தங்குமிட வசதி என்பது இப்போ நாங்கள் யாராவது அதற்கு வெளியிலே பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் கோரிக்கை விடும் பட்சத்தில் பாடசாலைகளிலே தான் தங்குமிட வசதி செய்து கொடுப்போம். உங்களுக்கு தெரியும், பாடசாலை என்பது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வசதியுடன் தான் இருக்கும். ஆகவே நாங்கள் ஓரளவுக்கு முடியுமானவர்களை வெளியில் தங்குமிடத்தை பெற்றுக்கொள்ளுமாறு சொல்லுகின்றோம். முடியாதவர்களுக்கு அந்த போட்டி நடைபெறும் அல்லது அயல் பாடசாலைகளிலே தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அது தங்குமிட வசதி என்று சொல்ல முடியாது, தங்குவதற்கான ஏற்பாடு மாத்திரம்தான் சொல்ல முடியும். அதனை விட போட்டிகள் உண்மையிலேயே ஒவ்வொரு மட்டங்களாக போட்டிகளை நடாத்தி முடித்து எங்களது தேசிய மட்டத்துக்கு அவற்றை நடத்தி முடிப்பதிலே சில எங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வேண்டும் சொன்னால், இப்போ அண்மை காலமாக பாடசாலை தவணைகள் மாற்றமடைந்திருக்கின்றது. அடிக்கடி பாடசாலை விடுமுறைகள், விசேட விடுமுறைகள் வரும்போது பாடசாலைகளோ அல்லது வலய மாகாணங்களும் அவர்களால் நியமித்த திகதியிலே போட்டிகளை நடத்த முடியாத சூழல் ஏற்படும். அவ்வாறு அவர்கள் நடாத்தி எங்களுக்கு முடிவுகளை அறிவிக்கு அவற்றை பெற்றுக்கொள்வதில் எங்களுக்கு
சில அதாவது வந்து இன்னும் அடுத்த வருடத்திலிருந்து தான் இந்த எங்களுடைய கல்வியாண்டு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்குமாக இருக்கின்றது இதுவரைக்கும். ஆகவே பிப்ரவரி மார்ச்சிலே கல்வியாண்டு தொடங்கும் போது இந்த நாங்கள் 10ஆம் மாதத்துக்கு முன்னர் போட்டிகளை முடிக்க வேண்டும் என்ற சகல மட்டத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்பது கடந்த காலங்களில் ஒரு பிரச்சனைக்கு விஷயமாக இருந்தது. சரி, இப்போது இந்த 2025ஆம் ஆண்டுக்கான போட்டிகளிலே நாளை மறுதினமும் இடம்பெற இருக்கின்ற போட்டிகள் சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. அதே போல் எதிர்வருகின்ற அக்டோபர் 4ஆம் 5ஆம் தேதிகளில் இடம்பெற இருக்கின்ற அந்த தேசிய மட்ட போட்டிகள் சம்பந்தமான விவரங்களையும் கொஞ்சம் சொல்லுங்கள். அக்டோபர் 4-5 திகதிகளிலே ஏனைய 20 போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. அந்த 20 போட்டிகளில் எழுத்தாக்க போட்டிகள் இருக்கின்றன, பேச்சு போட்டி இருக்கின்றது, பாவோதல் போட்டி இருக்கின்றது, தமிழறிவு வினாவிடை போட்டி, இவைகளெல்லாம் அக்டோபர் 4-5 தினங்களில். இந்த போட்டிகளும் கொட்டாஞ்சனையில் இருக்கின்ற விவேகானந்தா கல்லூரியிலே தான் நடைபெற உள்ளது. நல்லது. இப்போது இந்த தேசிய மட்டம் வரையிலே வந்து முதலாம் இடத்தை பெற்றுக்கொள்பவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சான்றிதழினுடைய பெறுமதி, அதனுடைய வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கிறது, அது எங்கெல்லாம் தாக்கம் செலுத்தும்? உண்மையிலேயே இணைப்பாட விதானங்கள் இப்போ அவர்கள் ஒரு வேலை வாய்ப்புக்கு செல்லும்போது பாடசாலை மட்ட ஏனைய செயற்பாடுகள் என்று சொல்லுகின்ற வகுதியிலே அவர்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படுவதற்கு இந்த சான்றிதழ் மிக பிரயோசனமாக இருக்கும். அதே நேரம் பல்கலைக்கழக அனுமதிக்கும் அந்த சட் ஸ்கோரில், அதாவது தேசிய மட்டத்திலே வெற்றி பெறுகின்றவர்களுக்கு அந்த ஏனைய தகமைகளில் அல்லது இணைப்பாட விதானங்களில் வெற்றி பெற்ற என்ற வகுதிக்குள்ளே அவர்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே இவர்கள் அதுக்காக விண்ணப்பிக்கும் போது பாடசாலை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கல்வி அமைச்சிலே அந்த விவரங்களை அனுப்பி அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும். இவர்கள் இந்த வெற்றியை பெற்றுள்ளார்களா என்பது தொடர்பான விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். அதன் மூலம் அவர்கள் பெறுகின்ற புள்ளியிலிருந்து சிறிது அதிகரிப்பை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சான்றிதழ் ஊடாக. இப்போது சார், இந்த பார்த்தால் நீங்கள் முதல் 3 இடங்களை நிலைப்படுத்தி தான் சான்றிதழ்கள் வழங்குவீங்க இல்லையா? நாங்கள் சில வேளைகளில் இந்த சமூக வலைத்தளங்களிலே பார்ப்போம், இவ்வாறான போட்டியில் நிறைவடைந்த பின்பு 4ஆம் இடம் 5ஆம் இடம் எல்லாம் குறிப்பிட்டு போடுவார்களே, அது என்ன விஷயம் சார்? இல்லை, முதல் 3 இடங்களும் தான் நாங்கள் இடங்கள் அறிவிப்போம். ஏனைய அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் போது ஏதாவது ஒரு மாகாணத்தின் ஒழுங்கில் நாங்கள் அந்த சான்றிதழை வழங்குவோம். சில சமயங்களில் அவர்கள் இப்போ 3ஆம் இடத்துக்கு முதல் வழங்கப்பட்டதை 4ஆம் இடம் என்று அவர்களாக எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் பங்கு பெற்றோர்கள் சான்றிதழுக்கு நாங்கள் இடங்கள் அறிவிப்பதில்லை. முதல் 3 இடங்கள் மாத்திரம்தான் இடங்கள் அறிவித்து நாங்கள் வழங்குவோம். ஏனையும் எல்லாம் ஒரே சமனான சான்றிதழும் ஒரே சமனான இடமாகத்தான் அது இருக்கும். சரி, இப்போது இந்த நடத்தப்படுகின்ற போட்டிகள் நீங்கள் சொன்னது போல மிக இறுக்கமாக இறுக்கமான கட்டுப்பாடுகளோடு நடத்தப்படுகின்றன, மிக நுணுக்கமாக அவதானிக்கப்படுகின்றன. தேசிய மட்டம் வரைக்கும் வருவது என்பது மிகப்பெரிய அடைவு. அவ்வாறு தேசிய மட்டத்துக்கு வருகின்ற ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அவாவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அது இயல்பு. ஆனால் இந்த இடத்திலே அவர்கள் சற்று தோல்வியை சந்திக்கின்ற போது, அல்ல முதலிடம் கிடைக்காத போது அவர்கள் அடைகின்ற அந்த மனநிலை, அவர்கள் அந்த அழுது புலம்புகின்ற காட்சிகள், இப்போ போட்டியாளர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் பொறுப்பாக வருகின்ற ஆசிரியர்கள் கூட மிகுந்த வேதனையோடு இருக்கின்ற நிலைகளெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இதை நீங்கள் இந்த தமிழ் மொழி தின போட்டிக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு பொறுப்பு அதிகாரி என்ற வகையில் எப்படி பார்க்குறீங்க? அவர்களுக்கு என்ன ஆலோசனை நீங்கள் முன்வைப்பீங்க? இது உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்வது, ஒரு இதான நிலப்பாடு தான். அதாவது மாணவர்கள் ஆசிரியர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் அந்த பயிற்சியை வழங்குகின்ற ஆசிரியரும் சரி, அந்த போட்டியில் கலந்து கொள்கிற மாணவர்களும் அவர்களுக்கான வெற்றி கிடைக்கவில்லை, இடம் கிடைக்கவில்லை என்போது அவ்வாறான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவது இயற்கை. ஆனால் மாணவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே வெற்றி தோல்வியை மதிக்கின்ற ஒரு பண்பை ஆசிரியர்கள் நிச்சயமாக வளர்த்து கொள்ள வேண்டும். இது அவர்களுடைய கல்வியிலே ஒரு பகுதி, அவர்கள் வாழ்நாள் முடிவல்ல. இது கல்வியிலே அவர்கள் இணைப்பாடத்தின் ஒரு பகுதி. அதுக்காக அவர்கள் முயற்சி செய்து வெற்றி எல்லோருக்கும் முதலாம் இடம் கொடுக்க முடியாது. ஆகவே வெற்றி பெற்றவர்கள் தவிர ஏனையவர்களுக்கு அவர்கள் அந்த மனப்பாங்கை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. போட்டி என்பது வெற்றி தோல்விக்குரியது. போட்டியில் நிச்சயமாக முதலாம் இடம் ஒருவருக்கு மாத்திரம்தான் எல்லா போட்டிகளையும் பொறுத்தளவில். ஆகவே மாணவர்கள் மன ரீதியான அல்ல உளப்பாங்கு ரீதியான மாற்றத்தை ஆசிரியர்களோ அதிபர் பெற்றோர்கள் அவர்களிடம் ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் மனதில் நினைக்க வேண்டும், நாங்கள் நன்றாக செய்வோம், வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஊக்கத்துடன் செய்கின்றோம். வெற்றி பெற்றால்
சரி தோல்வி அடைந்தாலும் ஓகே என்ற மாதிரியான நாங்கள் தேசிய மட்டம் வரைக்கும் வந்திருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. மாகாணத்திலிருந்து தேசிய மட்டம் வருவது என்பது உண்மையிலேயே மாகாணங்களில் 500,000 பாடசாலைகள் இருக்கின்ற மாகாணங்கள் இருக்கின்ற தமிழ் மொழி பாடசாலை, அதிலிருந்து அவர்கள் வெற்றி பெற்று வருவது என்பது மிகப்பெரிய விடயம். நிச்சயமாக இவ்வாறு தேசிய மட்டம் வரைக்கும் ஒருத்தர் வருகின்ற போது அல்லது குழுக்களாக வருகின்ற போது சார் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்கின்ற தன்னம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருக்கும். அது நல்லது. ஆனால் வெற்றி பெறாமல் அவர்கள் முதலிடம் பெறாமல் போகின்ற போது அந்த முடிவிலே அவர்களுக்கு ஏதும் அதிருப்தி இருந்தால் முறைப்பாடுகள் செய்யலாமா? முடிவில் அதிருப்தி இருந்தால் மேன்முறையீடுகள் செய்யலாம். அப்போ தேசிய மட்ட போட்டிகளை பொறுத்தவரையில் அவருடைய மாகாண தமிழ் மொழி இணைப்பாளர் இருப்பார், அவர் ஊடாக அந்த முறைப்பாடுகளை செய்ய முடியும். அதுவும் நடுவர்களின் தீர்ப்பு தான் இறுதியானது. நடுவர்களின் தீர்ப்புக்கு மேன்முறையீடுகள் எவையும் செய்ய முடியாது என்பது சுற்று நிருபத்தில் சொல்லப்பட்ட விதி. ஆனால் அவர்கள் தங்களுடைய விடயத்தை மேன்முறையீடு செய்யலாம். என்ன காரணம் அல்லது முதலாம் இடம் வந்த அணியோ அல்லது போட்டியாளருக்கு ஏதாவது தகமையினங்கள் இருக்குமாக இருந்தால் அல்லது சுற்று நிருபத்திலே சொல்லப்பட்ட விதிமுறைகளுக்கு முரணாக அவர் பங்கு பெற்றிருக்கின்றார் என்பது தெரிந்தால் முறைப்பாடுகளை மேன்முறையீடுகளை செய்ய முடியும். அந்த மேன்முறையீடுகள் போட்டி முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் செய்யப்பட வேண்டும். அதாவது போட்டி நடைபெற்று போட்டி முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்னதாக அந்த முறைப்பாடுகளை செய்ய வேண்டும். செய்யும்போது நாங்கள் அதனை ஆராய்ந்து அவர்களுக்கான தீர்வை வழங்குவோம். நிச்சயமாக இந்த இடத்துல இன்னும் ஒரு தெளிவையும் முடிந்தால் சுருக்கமாக சொல்லுங்கள் சார். இப்போது சொல்லுவோம் 2025ஆம் ஆண்டு தமிழ் மொழி தின போட்டிகளிலே முதலாம் இடம் பெற்ற ஒருவர் அடுத்த வருடம் அந்த போட்டிக்கு உள்வாங்கப்படவில்லை என்று சொன்னால் பெற்றோர்கள் அல்லது சமூகம் நினைத்துக் கொள்கிறது என்னுடைய பிள்ளையை வெட்டி விட்டார்கள், போன முறை முதலாம் இடம் இந்த முறை போட்டிக்கு எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைப்பதை கூட நாங்கள் பார்க்கிறோம். அது என்ன விடயம் சார்? இல்லை, அது இந்த எல்லா மாணவர்களுக்கும் சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்ற வகையில் நாங்கள் ஒரு பிரிவிலே இருந்து ஒரு போட்டிக்கு ஒரு மாணவர் பங்கு பெற்றும் போது அதே போட்டிக்கு அடுத்த வருடம் பங்கு பெற்ற முடியாது. அது எவ்வாறுன்னு சொன்னால், இப்போ பிரிவு 2 பேச்சு போட்டியில் பங்கு பெற்றிருக்கும் மாணவர் ஒருவர் தரம் 6 இருப்பார். அவர் தரம் 7க்கு வரும்போதும் அவர் பிரிவு 2 தான் இருப்பார். ஆனால் தரம் 7 பேச்சு போட்டியில் அவர் பங்கு பெற்ற முடியாது. பின்னர் தரம் 8க்கு பிரிவு 3க்கு வரும்போது அவர் பேச்சு போட்டியிலே பங்கு பெற்ற முடியும். ஆனால் இதே பிரிவு 2 அவர் இன்னொரு போட்டியில் பங்கு பெற்ற முடியும். கட்டுரை எழுதுதல் அல்லது பாவோதல் அவ்வாறான போட்டிகளில் பங்கு பெற்ற முடியும். ஒரு பிரிவில் ஒரு போட்டியில் 2வது தடவை பங்கு பெற்ற முடியாது. அதாவது ஒரே பிரிவில் இருக்கின்ற போது ஒரே வகையான போட்டியிலே அவர்கள் 2 முறையும் பங்கு பெற்ற முடியாது. அடுத்த பிரிவுக்கு வருகின்ற போது அவர்கள் பங்கு பெற்ற முடியும். சரி, இப்போது தெளிவு கிடைத்திருக்கும் என நாங்கள் நினைக்கின்றோம். பல விடயங்கள் தமிழ் மொழி தினம் தொடர்பான விடயங்களோடு சம்பந்தப்பட்ட ஏராளமான பல விடயங்களை நல்ல விடயங்களை பேசியிருந்தும் பல தெளிவுகள் கிடைத்திருக்கும். அந்த வகையில் தேசிய மட்ட போட்டிகளுக்கு போட்டியிட இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் இந்த வழியில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேசிய தொலைக்காட்சி என்ற ரீதியிலே. அதே போல மிகுந்த வேலைப்பளுவுக்கு மத்தியிலே இன்றைய தினம் இங்கே வருகை தந்து இந்த அகில இலங்கை தமிழ் மொழி தினம் போட்டிகள் சம்பந்தமான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட கல்வி அமைச்சின் தமிழ் மொழி அலகின் பிரதி கல்வி பணிப்பாளர், அதே போல தமிழ் மொழி தின போட்டிகளுக்கு பொறுப்பதிகாரியாகவும் இருக்கின்ற திருவாளர் செல்வராசா சுந்தரலிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தேசிய தொலைக்காட்சி ரீதியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி சார். மிகுந்த நன்றி. இவ்வாறான ஒரு நேரத்திலே தமிழ் மொழி தினம் போட்டி சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை அளிப்பதற்கான சந்தர்ப்பத்தை தந்ததற்காக தேசிய தொலைக்காட்சிக்கு நன்றி சார். நல்லது நேயர்களே, இந்த அளவோடு இன்றைய வெள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். தயாரிப்பாளர் ஜெயமன், அதே போல இனி டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேரோடும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் முபாரக் மொஹிதீன். வணக்கம் நேயர்களே.